கோட்டாடா இனிமேல் நாங்க தான்டா. இப்ப கூட சொல்றேன், சட்டசபையில சொன்னது இங்கேயும் சொல்றேன், எந்த கொம்பனாலும் இனிமேல் இங்க டிவிக்கே தவிர்த்து வர முடியாது இந்த காட்பாடி கோட்டையில. இந்த 100 நாள் சாதனையை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எம்எல்ஏவா இருந்த ஆட்சியிலுமே செய்யாதத ஒரு சில நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல எனக்காக இங்க ஒத்துழைச்ச, எனக்காக ஆதரவு கொடுத்த என்னுடைய மாவட்ட செயலாளருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எலெக்ஷனுக்கு என்னன்னே தெரியாம எனக்கு காட்பாடி தொகுதியில் இருக்க கிராமத்துக்கு எல்லாம் கூட்டு போன ஒன்றிய செயலாளர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் முடியாது, உங்களாட்ட இருக்க கழக நிர்வாகிகள் இல்லன்னு இது கண்டிப்பா அவங்களால சாத்தியம் இருக்காது. அதுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய நன்றி. அது மட்டுமல்ல, ஊர்ல உன்னால நின்னு ஜெயிக்க முடியுமா? உன்னால சொல்ல சாரி தப்பு, உங்களால நின்னு ஜெயிக்க முடியுமா? 5% வாங்குவீங்களா? 8% வாங்குவீங்களா? 10% வாங்குவீங்களா? ஏண்டா சொன்ன ஆளுங்க நீங்களே 3வது பிளேஸ் போயிட்டீங்களேடா. டேய் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் வாங்க. என்கிட்ட யாரை பார்த்து சொல்றீங்க தற்கொலைன்னு? வீடியோல பேசுறீங்க தற்கொலைன்னு. பேசின ஆளுங்க தான் யார் தற்கொலை? நாங்க எவ்வளவு டீசென்டா போனாலும் வம்புக்கு அழுகுறீங்க. வம்புக்கு இழுக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னும் பேச ஆரம்பிப்பேன். எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. 5 வருஷத்துல நான் இன்னும் எக்ஸ்ட்ரா சொத்து சேர்த்தா என்ன கேளுங்க. எனக்கு ஓட்டு போடாதீங்க. நம்ம டிவி கட்சி யாருக்கும் போடாதீங்க. சொத்து சேர்த்தது யார்? காட்பாடிக்கு நான் எதுவுமே செய்யலன்ட்டு துரைமுருகன் சார் நான் குறை சொன்ன மாதிரியும் அதை வீடியோல ப்ரொஜெக்ட் பண்ணி யார் செய்யலன்னு சொன்னது செஞ்சாரு. அவர் மேல நல்ல மரியாதை இருக்கு. துரைமுருகன் சார் ஒரு எம்எல்ஏ கூட யாருமே ஒரு அமைச்சர் சார்ன்னு சொன்னது இல்ல. நான் நம்ம காட்பாடி எம்எல்ஏ சார்பா தான் நான் சொன்னேன், திரு துரைமுருகன் சார். எங்கேயுமே அவர் குறைய நான் சொல்லல. அதுக்காக நாங்க ரொம்ப பெரிய மதிப்பு வச்சிருக்கோம். காட்பாடி நிஜமா பண்ணிருக்கிறார், ஆனா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்ன்றதான் நான் மறுபடியும் இங்க கோரிக்கை வைக்கிறேன். ஏன் பண்ணிருக்கலாமே? ஏன் உங்களால ஒரு மேம்பாலம் கட்ட முடியல? எவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம். இங்க பக்கத்துல ஒரு 10 வீதிக்கு பக்கத்துல இந்த தெருவுல இருந்து இந்த மேடைக்கு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. இதே இந்த மேம்பாலம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தா 150 கோடியில கட்டியிருக்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தா இன்னும் கம்மியாயிட்டான். இன்னைக்கு பட்ஜெட் கொடுக்கறாங்க 750 கோடி. 750 கோடினா கவர்மெண்ட் கண்டிப்பா யோசிக்கலாம் இருப்பாங்க. ஆனா அப்படியும் நாங்க விட மாட்டோம். நாங்க முட்டி போராடி பல வேலைகளை செஞ்சு அமைச்சர்கிட்ட எங்களுக்கு வேற எது வேணாம், காட்பாடியில கண்டிப்பாக ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும் சொல்றேன். அது மட்டுமல்ல, இந்த சித்தூர் பஸ் ஸ்டாப்ல இன்னும் அழகாக்கும். ஏன்னா நம்மளுடைய காட்பாடி தொகுதி இது ஒண்ணுதான் முக்கிய மையப்புள்ளி. இத மட்டும் இன்னும் அழகா சுத்திகரிப்பட்டு நல்லா செய்வோம். இங்க டிராபிக் ஜாம் இல்லாம நாங்க பண்ணுவோம். எங்களை மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. இப்ப முதல்ல நான் தமிழ்நாட்டுக்கு 100 நாள் சாதனை விட நம்ம காட்பாடி தொகுதிக்கு எப்படி சாதனை ஆரம்பிச்சுன்னு சொல்றேன். முதல்